எனக்காக பண்ண முயற்சியெல்லாம் வேஸ்டா போச்சு துளசி. இந்த ஜென்மத்துல இவர் என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பாரு. இவர் என்ன அவமானப்படுத்துற போதெல்லாம் சிபாரிசு பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் பாரு, அது எனக்கு இன்னும் அவமானமா இருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறும், நீ என்ன சமாதானப்படுத்தலாம். ஆனா இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது இப்ப எனக்கும் தெரிஞ்சு போச்சு. துளசி, மூணு பேர் ஒருத்தர் சந்திக்காம இருந்திருந்தோம், வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஆனா ஆண்டவர் நடத்துற மேட்ச் பிக்சிங்ல நம்மளாம் விளையாடுறது எனக்கு தெரியும். கலைவாணி, என்னாச்சு? என்னாச்சுங்க? கண்ணல ஒரு மாதிரி இருக்க, இவரு ஒரு மாதிரி இருக்காரு. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. இதுவா உனக்கு புரியல? நீ இருக்கிற வரைக்கும் பிரசன்னம் என்ன முழு மனசோட ஏத்துக்க மாட்டாரு. அதனாலதான் நீ இல்லாத இடத்துக்கு பிரசன்னாவை கூட்டிட்டு போறேன். இப்படி சாப்பிட்டது மட்டும்தான் வெஜிடபிள் சூப். நாங்க 2 பேரும் சாப்பிட்டது தூக்க மாத்திரம் கலந்த சூப். கலை, என்ன என்ன கலை இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இப்படி எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டீங்களே. எதுவுமே கூடி வரல துளசி. பிரசன்னா வேறம்னா போய் 3 முடிச்சு போடுற பந்தம் எனக்கு வேணும். பிரிவில்லையாது அவரு முழு மனசோட என்னை ஏத்துக்கிற பந்தம் தான் வேணும். கலைமணி, கலைமணி, பிரசன்னா, பிரசன்னா, பிரசன்னா எந்திரிங்க. ஹெல்ப், இறந்து வாங்கல. பிரசன்னா, பிரசன்னா, ஹெல்ப். சொல்லு துளசி. மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ துளசி, என்னாச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயோ மாமா, நான் என்னன்னு சொல்றது? எல்லாம் தலைகீழ நடந்து போச்சு. தவறு, பதட்டப்படாத, என்னாச்சுன்னு சொல்லு. மாமா, பிரசன்னாவும் கலைவாணியும் பிரசன்னாவும் கலைவாணியும் விஷம் குடிச்சிட்டாங்க மாமா. மாமா, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ பயப்படாத. நீ நம்ம டாக்டர் சவுதுலாக்கு ஃபோன் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு. சரியா? நான் வரேன், உடனே வரேன். இறந்து வாங்கல. ஐயோ, என்னாச்சு மேடம்? அவங்க 2 பேரும் தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்களா மேடம்? என்ன பாபு, என்னது? துளசி, டாக்டர் கேள்விப்பட்டேன். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, டாக்டர் நான் உள்ள வரேன். ஐயோ இல்லம்மா, நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் துளசி, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க வரவங்களுக்கு வச்சுக்க. பிரச்சனை கலைவாணின்றது எங்க அட்மிட் இருக்குங்க? மேல சார். துளசி, என்னாச்சு? மாமா, மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் நான் பண்ண முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஒண்ணும் இல்ல, ஆயிடும். பயப்படாத. அதான் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒண்ணாகாத.
என்ன இவ அறிவு கெட்டவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா? சை. சரி நீ எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நான் பிரசன்னோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன். அப்புறம் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன். என்னதான் என் அப்பாவா இருந்தாலும் அவங்கள இவ்வளவு நாள் வளர்த்துருக்காங்கல்ல, அதான் சரி. அவருக்கும் சொல்லிட்டேன். சரி இதுக்கு மேலே யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம். யாரையும் நம்ம டென்ஷன் ஆக்க வேணாம், விட்டுரு. நீ பயப்படாத. நர்ஸ் மேடம் நர்ஸ் மேடம் பாய்சனை வெளியே எடுக்கிறதுக்கு ஸ்டமக் வாஷ் பண்ணுங்க, செக்ஷன் பண்ணி. நான் பிரசன்னா போய் பார்க்குறேன். பிரசன்னங்கிறவர் எங்க அட்மிட் ஆயிருக்காரு? அடி பாவி, இதுக்குதான் என் தம்பி அவ கூட போக மாட்டேன்னு சொன்னான். நீதான் கட்டாயப்படுத்தி அவகிட்ட ஏதேதோ சொல்லி கூட்டிட்டு போன. இப்ப என்னாச்சு பாத்தியா? இது அவ பண்ண வேலை மட்டும் தானா, இல்ல இதுல நீயும் கூட்டா? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடி தெரியுமா என்ன? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் என் தம்பியை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? யாராவது இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா? ஏங்க அந்த கலைவணி தானே சேர்ந்து விஷத்தை குடிச்சிருக்கா. ரசனாவோட ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு தோணி போல் இருக்கு. அதான் இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்கா. இந்த மாதிரி விஷயமா யாராவது என்கரேஜ் பண்ணுவாங்களாங்க? பாய்க்கு இந்த வாட்டி பேசிட்டு இருக்காதீங்க. சரி விடுங்க தம்பி. தம்பி மேல பாசம், அவன் சீரியஸா இருக்கான்னு இப்படி பேசிட்டா. சரி இப்ப எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும்? தெரியல, அது டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பதட்டப்பட்டு சண்டை போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். போமா. ஏய் சரி அழாத, சரியாயிருவான் சரியாயிருவான். ஒன்றும் ஆகாதுமா. சார் உளுந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு கடைசியில் நீ கெட்ட பேர் வைக்கோ. தேவையா உனக்கு? விடுங்க மாமா, நம்ம எல்லாருமே சூழ்நிலை கைதி தானே. இதுல மத்தவங்களை குத்த சொல்லி என்ன பண்ண முடியும்? சிஸ்டர், கலைவாணி எங்க அட்மிட் பண்ணிருக்கு? மேல மேடம். பாடி கொண்டு வா. என்னமாச்சு துளசி, கலை எப்படிமா இருக்கா துளசி? இல்லம்மா, அது நேற்று நிச்சயதார்த்தம் நடந்தப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவளும் தானே சந்தோஷமா இருந்தா. எதுக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? எல்லாரும் தலையில இடி இறக்கிட்டாளேம்மா. அவன் சின்ன வயசுல இருந்து அப்படித்தாம்மா, எதையும் யோசிச்சு பண்ண மாட்டான். எதுக்கு எடுத்தாலும் அவசரம். அந்த அவசரம் தான் அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. இப்ப அவ எங்க இருக்கா? நான் பார்க்கணும். அம்மா உள்ள போக கூடாது, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லையம்மா. நானே அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பதட்டத்துல இருக்கேன். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க இப்படி நடந்து போச்சு? ஒன்றும் ஆகாது, சரியாயிருவாங்க. நிச்சயம் பண்ணோம், இப்படி பண்ணிட்டாலே பாவி. ஸ்டமக் வாஷ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயோ, என் பொண்ணு என்ன ஆனாலும் தெரியலையே. சரியாயிருவான். ஒன்றும் ஆகாதுமா. ஸ்டமக் க்ளீன் பண்றதுக்கு சொன்னேனே, ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன சொல்லுங்க ரிப்போர்ட். குடும்ப டாக்டர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு மேடம். ஆனா அளவுக்கு மீறி நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காங்களாம். மை காட், இது பிரிஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மருந்து எடுத்துக்க முடியும். ஐயோ, நேத்து ராத்திரி என்னோட தூக்கமா. ஐயோ, ஒரு மாத்திரை ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சே. பாட்டிலே காலி பண்ணிருக்கேன். கலை, அம்மா கலை, 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 கலை.
கலை, எனக்கு இப்பதான் நீ கிடைச்ச. என்னால முடியலங்க. கலை, இப்பதான் எனக்கு நீ கிடைச்ச. ஐயோ கலை, ரொம்ப நாள் கிடைச்சிட்டு என்னை விட்டு போயிடாதே. இன்ஜெக்ஷன் எடுத்து பாரு. என்னமா அந்த ரிப்போர்ட் வந்துச்சா? வந்துருச்சு மேடம். கொடு. இவனுக்குமா? என்னது இது? இன்ஜெக்ஷன் எடு, எடு. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. டாக்டர் டாக்டர் இப்ப எப்படி இருக்கா? பிரச்சனை எதுவும் இல்லைம்மா. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். டேஞ்சர் பாயிண்ட்லாம் தாண்டி இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நினைவு வரணும்மா. அது வந்துருச்சுன்னா அப்புறம் பயப்பட வேண்டாம். டாக்டர் எப்போ நினைவு வரும்? அது தெரியலப்பா. நம்ம எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். இனிமே ஆண்டவன் தான் மனசு வைக்கணும். சயின்ஸ் சொல்றத அத்தனையை நான் செஞ்சுட்டேன்ப்பா. இனிமே சாமி என்ன சொல்லுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். சரி இருங்க, நான் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறமா எனக்கு இருக்கிற தைரியம் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எங்க போச்சு? மற்றவங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நானே தைரியம் இல்லாத போயிட்டு என் பொண்ணு பிரசனாவா நல்லா வாழ வேண்டியவங்க. சாமி தயவு செய்து அழிக்கிற கடவுளா இல்லாம என்னைக்குமே அவங்கள காக்கிற கடவுளா தான் இருக்கணும். ப்ளீஸ். டாக்டர் எங்க? அங்க ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு நினைவு வந்துருச்சா? ஆமா, அது விஷயமா தான் டாக்டரை போய் கூப்பிட போறேன். மேடம், அந்த பேஷண்ட்க்கு நினைவு திரும்புற மாதிரி இருக்கு மேடம். டாக்டர், நானும் வரலாமா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. கவலைப்படாதீங்க. மேடம், என்னம்மா அது கலைவாணி சரியா இருக்கால? அது திடீர்னு குறைய ஆரம்பிச்சிச்சு மேடம். என்ன சொல்லுமா? இவனை பாத்துக்கங்க. என்ன சொல்ற? அப்படிலாம் இருக்க முடியாது. கலை, கலை, இன்ஜெக்ஷன் எடு. அம்மா கலை, ஐயோ வைட்டல் செக் பண்ணிட்டாரு. இன்ஜெக்ஷன் எடு. கலை, கலை, இது கலை, கலை, அம்மா கலை, 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 இன்னொரு இன்ஜெக்ஷன் எடு. எடு கலை, சீக்கிரம். கலை, அம்மா கலை, 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 கலை.
டாக்டர், என் தம்பி பிரசன்னா எப்படி இருக்கான்? கவலைப்படாதீங்க. பிரசன்னா பழச்சுக்கிட்டான். அப்ப கலைவாணியா? என்னாச்சு என்னாச்சு டாக்டர்? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ டாக்டர், கலைவாணிக்கு என்னாச்சு? அவ ஏன் அப்படி இருக்கா? எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா. ஐயோ, கலை கலை கலை! ஐயோ கலைவாணி, என்னம்மா என்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா? கலை! ஐயோ கலை! கலை! இப்படி பண்ணிட்டியா கலை? ஐயோ ஐயோ ஐயோ! ஐயோ ஐயோ கலைவாணி, கலைவாணி என்னம்மா அப்படி பண்ணிட்ட? ஐயோ கலை! இப்படி பண்ணிட்டாளே! ஐயோ கலை! கலை துளசி!